ஹலோ மக்களே, வெல்கம் டு இருதயாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் எப்படி வத்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் இப்போ 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். வேறு 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ மல்லி எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு சீரகம் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் உடம்பு எடுத்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா வறுத்து தனியாக வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, வேறு ஒரு 20 பல் பூண்டு, வேறு ஒரு 30 வெங்காயம், சின்ன வெங்காயம், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் சேர்க்காதவங்க கூட இந்த குழம்பு வச்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்குருவோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மல்லியை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுருவோம். மல்லியோட நிறம் மாற வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து வதக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வளர்க்காதீங்க. இந்த குழம்பு ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்ம வத்தலையும் சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிடலாம். வத்தலோட நிறமும் மாறணும். அது வரைக்கும் நம்ம இதை குறைவான தீயில வச்சு வதக்கிட்டே இருப்போம். இப்போ இதோட நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செஞ்சிடலாம்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்தா போதும். முழுசையும் சேர்க்க வேண்டாம். ஒரு 30 வெங்காயம் நீங்கள் உரித்து வச்சுருந்தீங்களா, அது ஒரு 15 வெங்காயத்தை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறோங்க. மீதி வெங்காயத்தை நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டுலேயும் பாதி பூண்டை இப்போ இது கூட சேர்த்துக்கிறோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து இது கூட வதக்கிடலாம். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளியை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம வதக்கின மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கிறங்க. இப்போ சட்டியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் மட்டும்தான் முழுக்க இதில் சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் வதக்க போகிறோம். கொஞ்சோண்டு வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம பாதி எடுத்து வச்சிருந்தா சின்ன வெங்காயம், அதில் மீதியை இப்போ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு நம்ம இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்காக எடுத்துருந்தோம். மீதி வெங்காயத்தை இப்போ வதக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதோட கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூளை ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சைஸு புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். புளி கரைசல் இப்போ இதோட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். புளி கரைசலை ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சிறிது நேரம் கொதிச்சாலே போதுமானது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 4 மிளகாய் நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். குழம்ப கொஞ்ச நேரம்
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்புல அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கிறத பார்க்கலாம். அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சுண்டு வத்தலை எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லெண்ணெய் தான் வதக்கியிருக்கோம். இது எல்லாமே இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெல்லம் வந்து இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையை கொடுக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். மிக சுவையான அருமையான மிக சத்தான வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு. இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.